எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான். இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, நான் ஆட்சன்ஸ் பிளாகிங் கோர்ஸோட டுட்டோரியல் போட்டிருந்தேன். அது போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கோர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் என்னோடய வெப்சைட், அதாவது நான் டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ண வெப்சைட், இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த வெப்சைட். நான் வந்து என்னோடய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்லையும் போட்டிருக்கேன். மற்றபடி வந்து ரெஃபரன்ஸ்க்காகவும் இந்த சைட்ஸை அதாவது இந்த வெப்சைட்டை நான் அடிக்கடி காமிப்பேன். இது வந்து முழுக்க ஒரு சாம்பிள் சைட்டு தான். இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எழுதப்பட்ட கண்டென்ட்ஸ் தான். இதை நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஆட்சன்ஸ் பிளாகிங் கோர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 3 days பிஃபோர் March 10th 3-4 days முன்னாடி வந்து அந்த சைட்டுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஆக்டிவேட்டிங் யுவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னு மெயில் வந்திருக்கு. யுவர் சைட் homeshop18.in இஸ் நவ் ரெடி டு ஷோ ஆட்சன்ஸ் ஆட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங் மணி. ஸோ அப்ரூவல் கிடச்சிது. இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் அந்த சைட்டுக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிடைக்கலனா கூட செகண்ட் அட்டெம்ப்ட்டில் கிடச்சிருக்கும். காரணம் என்னென்னா, என்ன மிஸ்டேக்குன்னு நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும்பொழுது டிக்ளைன் ஆகிட்டு ரிப்ளை வரும்போது, அதாவது சைட் அன்அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு மெயில் வரும்பொழுது இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போனீங்கன்னா நீங்கள் எந்த டேர்ம்ஸையோ இல்லை எந்த கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணிங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் அந்த ஆட்சன்ஸ் பிளாகிங் கோர்ஸில் நான் என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட சைட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டிக்ளைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது மெயில் வந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி மெயிலாக இருந்தால் என்ன இஷ்யூ, எதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி அப்ரூவல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மோரோவர் இந்த சேட் ஜிபிடி நான் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃப்ரீ சேட் ஜிபிடி தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது முழுக்க ஃப்ரீ சேட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் அந்த சைட்ஸில் இந்த சைட்டோட கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கேன். இதில் ஆட்ஸும் சர்வ் ஆக ஆரம்பிச்சிடுது, பட் ரொம்ப லேட்டாக தான். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் homeshop18. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது வந்து புது அக்கௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரே ஒரு சைட்டு தான் இதில் இருக்குது. சைட்ஸ் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஒரு சைட்டு தான் இருக்குது, வேறு சைட் எதுவுமே கிடையாது. இது வந்து பிராண்ட் நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். இது டெமோ பர்பஸ்க்காக நான் அப்ளை பண்ணேன். இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ரால்டு வந்து இன்றைக்கி March 18th 11/2 போட்டிருக்கு. அதனால் ஆட்ஸ் சர்வ் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம். அந்த ads.txt இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், homeshop18.in/ads.txt. இங்கே போனீங்கன்னா இந்த ads.txt வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இது லேட்டாக ஆட் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் ஆட்ஸ் சர்வ் ஆக ஆரம்பிச்சிது. ஆட் சர்வ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். மேபி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ஸ் வராது சில நேரங்களில், ஏன்னா இப்போ தான் ஆட் சர்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சர்ச் என்ஜின் மூலமாக வந்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கீழே எல்லா இடத்துலையும் ஆட் சர்வ் ஆகுது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அப்ரூவ்டு பை கூகுள். சரிங்களா? ஸோ இந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா அதை விட்டுருங்க. ஃப்ரீ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணியே நீங்கள் ஆட்சன்ஸ் பிளாகிங் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அதில் சில பேர் பயப்படுறாங்க, உங்கள் பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், homeshop18 தான் இருக்கிறேன். கூகுள் ஆட்ஸ் சர்வ் ஆகுது. நீங்கள் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் வரணும், ஆர்கானிக் டிராஃபிக் வரணும். மோரோவர் நீங்கள் எந்த கேட்ஜெட்லேருந்து லாகின் பண்ணுறீங்களோ, இல்லைனா எந்த கேட்ஜெட்லேருந்து இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுறீங்களோ, உங்களோட கேட்ஜெட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும், உங்களோட கீவேர்ட் நியூஸ் சர்ச்சஸ் என்னவாக இருந்திருக்கும் பாஸ்ட்டில் அப்படிங்கிறத பொறுத்தும் இங்கே ஆட்ஸ் உங்களுக்கு சர்வ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ஸ் வந்து வராது. ரைட்? இது ஆட்சன்ஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். தெரியாதவங்க அந்த கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஃபைன். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணாலே நீங்கள் சேட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணாலே நீங்கள் ஆட்சன்ஸ் பிளாகிங் பண்ணலாம். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், காசு கொடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்குறதெல்லாம் வாங்காதீங்க. தெரியாதவங்க கிட்ட இருந்தோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தாலும் அது என்ன மெத்தடில் வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. இல்லெஜிட்டிமேட் டேர்ம்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்கினீங்க அப்படின்னா
வாங்கும்பொழுது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், நல்லா தெரியும். பட் அதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் அந்த அக்கௌண்ட்டில் வேறு புது சைட்டு கூட உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கில் கொண்டு போய்ட்டு விட்டுரும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் காசு கொடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு சைட்டுக்கு எதுக்கும் நீங்கள் காசு கொடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்கிடுவீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் புது சைட்டை ஆட் பண்ணணும், புது பிளாக் ஆட் பண்ணணும், புது நிஷ்காக நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே தொடங்கணும், எப்படி ப்ராசஸிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலே போய்டும். உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் காசு கொடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்குறத அவாய்ட் பண்ணுறங்க. இன்னொன்று, டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஆட்சன்ஸ் பிளாகிங் கோர்ஸ் நான் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட மெத்தட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப ட்ரிக்கி மெத்தட்ஸாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் 100% பிளாக் பண்ணிவிடுவாங்க. உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ரெண்டாவது, புது அக்கௌண்ட்டுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த புது புது மெத்தட்ஸ்லாம், அதாவது ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறீங்க. ரொம்ப லெஜிட்டிமேட் மெத்தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு டொமைன் வாங்குறது, ஒரு ஹோஸ்டிங் அக்கௌண்ட் வாங்குறது, சைட் பில்டு பண்ணுறது, அந்த சைட்டை பில்டு பண்ணும்போது என்னென்னலாம் டூஸ் டோன்ஸ் அந்த ஆட்சன்ஸ் பிளாகிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த கோர்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி எத்தனை கண்டென்ட்ஸ் எழுதணும், அதை நீங்கள் எப்படிலாம் ChatGPTயை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கண்டென்ட் எழுதணும், ஒரு பிளாகரிசம் ஃப்ரீ கண்டென்ட் எழுதி வாங்குறதுக்கு ChatGPTயில் நீங்கள் என்னென்ன வேலைலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வர கண்டென்ட்டை நீங்கள் எந்த மாதிரி எத்தனை கேட்டகரியில் போஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வித்தின் கப்புள் ஆஃப் டேஸ் ஆர் வீக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்துடும். ரைட். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ChatGPT ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் எழுதி உங்களால் ஒரு சைட்டுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கானிக் டிராஃபிக்கோ இல்லை பெய்ட் டிராஃபிக்கோ பயன்படுத்தி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி உங்களால் இன்கம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். இதை ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சைட் இதை காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சைட்டு தான். சைட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த சைட் நல்லாவே தெரியும். இது ஒரு ரெஃபரன்ஸ் சைட்டு தான், டம்மி சைட்டு தான். இதுக்கே ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு சைட்டுக்கும் உங்களால் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியும். உங்களாலையும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆட்சன்ஸ் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போயிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், இல்லைனா மெயில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.